13ஆம் தேதியில் பிறந்த மக்களை பற்றி பார்ப்போம். 13ஆம் தேதியில் பிறந்தவர்கள், இவர்கள் பிறந்தது உலகத்துக்கு ஒரு மாறுபட்ட செய்தி சொல்ல. அவர்கள் எந்த பாதையிலும் சென்றாலும் அந்த பாதை அவர்களுக்கே புதியதாக மாறும். அவர்கள் பிறரை பின்பற்ற மாட்டார்கள். அவர்கள் வழி தாங்களே அமைப்பார்கள். அவர்களின் மனசு ஒரு நெருப்பு கிண்ணம் மாதிரி. அதில எப்போதும் ஒரு தீ எரியும். அந்த தீ அழிப்பதற்காக அல்ல, உருவாக்குவதற்காக. அவர்கள் அமைதியாய் இருந்தாலும் அந்த அமைதிக்குள்ள ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தி எப்போது வெளிப்படும்னா, அவர்கள் காயமடைந்த நேரத்துல தான். 13ஆம் தேதியில பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எளிதா எதையும் பெற மாட்டார்கள். அவர்கள் எல்லாத்தையும் உழைப்பால், போராட்டத்தால், பொறுமையால் அடைவார்கள். அவர்கள் ஒவ்வொரு தடையும் கண்ணீர் வடித்தாலும் அதில் ஒரு நம்பிக்கை மறைந்து இருக்கும். அவர்கள் அழும்போது கூட அவர்களின் உள்ளம் சொல்லும், இது என் முடிவு இல்ல, இது என் மாற்றம் துவங்கும் தருணம். இவர்கள் விதியோடே சண்டை போடுவார்கள். அவர்கள் வாழ்க்கை அவர்களை அடித்தாலும் அவர்கள் சொல்வார்கள், இன்னும் அடிச்சு பாரு, நான் விழமாட்டேன். அந்த ஆவி இவர்களுக்கு பிறவியிலேயே இருக்கிறது. அதுதான் இவர்களின் ரகசிய சக்தி. அவர்கள் வலி அடைந்தால்தான் வளர்ச்சி அடைவார்கள். வாழ்க்கை அவர்களுக்கு கடினமாக இருக்கும்னா அதனாலதான் அவர்கள் வலிமையானவர்கள் ஆகிறார்கள். அவர்கள் தெரிந்திருப்பார்கள், வலி இல்லாமல் மாற்றம் வராது. அதனாலதான் அவர்கள் காயம் அடைந்தாலும் நன்றி சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், இது என்னை கற்றுக் கொடுக்குது. அவர்கள் பிறர் மாதிரி வெளியில பெரிய சத்தம் போட மாட்டார்கள். ஆனா அவர்களின் மௌனமே ஒரு முழக்கம். அந்த மௌனம் நிறைய சொல்லும். அதுல போராட்டமும் தைரியமும் உறுதியும் இருக்கும். அவர்களின் கண்கள் பேசும். அந்த பார்வையில் வலி இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் ஒளியும் இருக்கும். அவர்கள் தங்கள் கடந்த காலத்தை மறக்க மாட்டார்கள். ஏனெனில் அந்த காயங்கள் தான் அவர்களை உருவாக்கியது. அவர்கள் ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு நினைவு அல்ல, ஒரு பாடம்தான். 13ஆம் தேதியில் பிறந்தவர்கள் உறுதியாக நம்புவது. நம்பிக்கை இழக்காத மனசு தங்கத்தை விட விலை மதிப்பானது. அதனால்தான் அவர்கள் எத்தனை தடையும் விழுந்தாலும் மீண்டும் எழுவார்கள். அவர்கள் உலகத்திடம் நிரூபிக்க மாட்டார்கள், தங்களுக்கே நிரூபிப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நான் முடிச்சுட்டேன். அவர்களுக்கு அன்பு வாழ்க்கையின் மையம். ஆனா அவர்களின் அன்பு எளிதா புரியாது. அவர்கள் நேசிப்பது அமைதியாகவும் ஆழமாகவும் இருக்கும். அவர்கள் யாரையும் நம்பினால் முழு இதயத்தோடே நம்புவார்கள். அந்த நம்பிக்கை உடைந்தால் அவர்களின் உலகமே உடையும். ஆனா அந்த உடைந்த உலகத்திலிருந்தே புதிய ஒளி பிறக்கும். அவர்கள் காயத்தை வலிமையாக்கி அந்த வலிமையால் அடுத்தவரை காப்பாற்றுவார்கள். அவர்களுக்கு துரோகம் மறக்க முடியாது. அவர்கள் வெளியில மன்னிக்கலாம், ஆனா உள்ளுக்குள் அந்த நினைவு நின்றுவிடும். அந்த காயத்தை எப்போதும் ஒரு பாடமாக வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் மௌனமாய் இருப்பார்கள், ஆனா அந்த மௌனமே மிகப்பெரிய பதில். அவர்கள் கடின உழைப்பை நம்பும் மனிதர்கள். அவர்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்துவார்கள். அவர்களுக்கு சோம்பல் தெரியாது. அவர்கள் ஒரு காரியத்தை தொடங்கினால் அதை முடிக்காமலே விடமாட்டார்கள். அவர்கள் தினமும் வளர்ச்சியை நோக்கி செல்வார்கள். அவர்களுக்கு நாளை என்ற நம்பிக்கைதான் உயிர். அவர்கள் குடும்பம், நண்பர்கள், உறவுகள் எல்லாருக்கும் துணை நிற்பார்கள். அவர்கள் தங்களை மறந்து பிறர் நலனுக்காக உயிரோடு இருப்பார்கள். அவர்களின் இதயம் பெரியது, ஆனா அந்த இதயத்துக்குள் நிறைய வலி இருக்கும். அவங்களுக்கு யாராவது என்ன புரியணும் என்ற ஆவல் இருக்கும். ஆனா பெரும்பாலோரும் அவர்களின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு வாழ்க்கையில சில முக்கியமான தருணங்கள் இருக்கும். அந்த தருணங்கள் தான் அவர்களை முழுமையாக மாற்றும். ஒரு நாள் வரும், அந்த நாளில் அவர்கள் தங்கள் கடந்த கால வலிகளை நினைத்து சிரிப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அதுதான் எனக்கு வேண்டிய சோதனை, அதனாலதான் இப்போ நான் இது மாதிரி ஆனேன். 13ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இயற்கையை நேசிப்பவர்கள். அவர்கள் மழை, சூரிய ஒளி, இரவு நிலவு இவைகளில் அமைதியை காண்பார்கள். அவர்கள் தனிமையில் இருந்தால்தான் தங்களையே உணர்வார்கள். அவர்கள் பிறர் கூட்டத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனா அவர்களின் உண்மையான சக்தி அமைதியில்தான் இருக்கும். அவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரும். மன அழுத்தம், தலைவலி, செரிமானம், தூக்கமின்மை. அவர்களுக்கு இயற்கை நடைகள், தியானம், நேரம் தவறா ஓய்வு இவை மிகவும் அவசியம். அவர்கள் மனம் சாந்தமாக இருந்தால் உடலும் தானாக குணமாகும். அவர்களின் ரகசிய சக்தி மாறாத மன உறுதி. அவர்கள் நம்பியதை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார்கள். அவர்கள் தோல்வி வந்தாலும் மனம் தளர மாட்டார்கள். அவர்களுக்கு இது முடியாது என்ற வார்த்தையே இல்ல. அவர்கள் சொல்வார்கள், நான் சிரமப்பட்டால் கூட முயற்சி நிறுத்த மாட்டேன். அவர்களின் பலவீனம் அளவுக்கு மீறிய பொறுப்பு. அவர்கள் எல்லாவற்றையும் தாங்களே சுமப்பார்கள்.
அவர்களுக்கு உதவி கேட்பது வெட்கம் போல் தோன்றும். அந்த மன அழுத்தம் அவர்களை சோர்வடையச் செய்யும். அதனால்தான் அவர்கள் அடிக்கடி தனிமையை நாடுவார்கள். ஆனா அந்த தனிமை அவர்களுக்கே ஒரு சக்தி. அந்த அமைதியில் அவர்கள் கடவுளோடு பேசுவார்கள். அவர்கள் சொல்வார்கள், என் வழி எளிதா இருக்கல, ஆனா நீ இருந்தா போதும். அந்த நம்பிக்கைதான் இவர்களின் ஆன்மீக சக்தி. 13ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையின் இறுதியில் ஒரு தெய்வீக அமைதி நிலையை அடைவார்கள். அவர்கள் தங்கள் பயணத்தை பார்த்து பெருமை கொள்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், நான் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்தேனே, அதுவே என் வெற்றி. அந்த வரிதான் இவர்களின் உயிர் மந்திரம். அவர்கள் பிறந்தது சாதாரணமாக அல்ல. அவர்கள் பிறந்தது சோதனையிலிருந்து நம்பிக்கை உருவாக்க. அவர்கள் உலகத்திடம் சொல்லுவார்கள், வாழ்க்கை எவ்வளவு காயப்படுத்தினாலும் நான் அதை சிரிப்பாக மாற்றுவேன். அவர்கள்தான் 13ஆம் தேதியில் பிறந்தவர்கள். தீயில் உருவான உறுதி, வலியில் பிறந்த சக்தி, இருளிலே ஒளியாக மாறிய மனிதர்கள். அவர்கள் வாழ்வதே ஒரு பாடம். என்னை உடைக்கலாம், ஆனால் நான் ஒளியாகவே மாறுவேன். உங்களுக்கு பொருந்துகிறதா? மறக்காமல் கீழே 13ஆம் தேதியில் பிறந்தவர்கள் என்று கருத்து பதிவு செய்யுங்கள்.